இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதம் இந்த 2வது நாளில் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை ஏசாயா 58:14. யாக்கோப்பின் சுதந்திரத்தினால நான் உங்களை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று ஆவியானவர் இந்த நாளில் என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யாக்கோப்புக்குன்னா ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே தேவன் யாக்கோப்புக்கு கொடுத்தார். அதுல யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த 5 ஆசீர்வாதம். ஒன்று விடுதலையின் ஆசீர்வாதம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். 2வது சந்தான ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளை 12 பிள்ளைகளை கொடுத்து அதில் ஒரு பிள்ளை யோசேப்பை ஒரு ராஜாவாக அவர் மாற்றினார். 3வது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரங்க வேலைக்காரிகள் சகல சம்பத்தையும் கொடுத்தார் தேவன். 4வது வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 28:15 பிரகாரம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. 5வது அப்போஸ்தலர் 1:8 வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இந்த 5 வாக்குத்தத்தங்களையும் இந்த மாதத்துல தேவன் எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த சுதந்திரமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக இருக்கும். இதை ஆவியானவர் பேசுற இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்.